Contingent conduct. Define contingent conduct as conduct to do or not to do something. பண்றோம் இல்ல பண்ணாம இருக்கிறோம். If some event or collateral of some conduct do or does not happen. முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா அப்படிங்கிறத சம் ஈவெண்ட் நடந்தா பண்ணணும், நடக்கலைன்னா பண்ணக்கூடாது. சம் ஈவெண்ட் நடக்கலைன்னா பண்ணணும், நடந்தா பண்ணக்கூடாது. இதுதான் காம்பினேஷன். ஃபாலோயிங் இதுதான் கண்டிஜன் கான்டாக்ட். கான்டாக்ட் வந்து நேராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டை வாட்ச் பண்ணணும். அந்த ஈவெண்ட்டு வந்து என்ன கண்டிஷன்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கணுமா நடக்கக்கூடாதான்றதை அக்ரிமெண்ட் பார்க்கணும். இங்கே 2 பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ரெண்டாவது ஈவெண்ட் நடந்தால் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, ஈவெண்ட் நடக்கலைன்னா பண்ணணுமா பண்ணக்கூடாதா. இந்த 4 காம்பினேஷன்ஸ் தான். ஃபாலோயிங் எசென்ட்ரிக்கல் ஆஃப் த கண்டிஜன் கான்டாக்ட். அன்சர்டனிட்டி அண்ட் ஃபியூச்சரிட்டி ஆஃப் த ஈவெண்ட் விச் ஹேவ் பீன் ரிலேட்டட். இது 2 ரிலேட் பண்ணியிருக்கணும். Uncertainty future event must be collateral to the contract. An agreement to sell the unspecified of the shares of the property is not a contingent liability contract holded. இது வந்து இது கேஸ் டீட்டெயில்ஸ். இது அன்ஸ்பெசிஃபைடு அப்படின்னா கூட ஸ்பெசிஃபைடு குவான்டிட்டியில் தான் இருக்குது, ஈவெண்ட் எதுவும் இல்லை. அதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பேர் வர்சஸ் ராம் ரத்னா 18 holding. The agreement to sell the house is by no meaning of contingent liability. Contingent liability கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்காக ரேட் இல்லைனா contingent liability கிடையாது. பட் கான்ட்ராக்டில் இருந்து வையபிள். The contract to purchase the property either contingent contract or it can be a characters as a interest, rights and interest. It has content to the contract, contingent contract, because of it was contented. That contract is contingent contract because of either party to the contract any refuse to performing the part of the contract. அவங்களால ரிஃப்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இது contingent contract. The court held the argument fallacious. Such a contingency could not be collateral. இது வந்து எந்த ஈவெண்ட்டையும் சேர்ந்ததில்லை. The agreement to purchase the property either contingent contract or not in characters of the possible rights of interest. Reciprocal promise is not a contingent contract. இது ரொம்ப முக்கியம். They cannot be say the collateral to each other. Law allowed to reinforcement of a contingent contract after the event upon. ஈவெண்ட் நடந்திருக்கு, ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஈவெண்ட் நடக்கலை, நடந்தாலும் 2 காம்பினேஷன் இருக்கு இல்லையா. which it was contingent happen. Contingency is a essence of conditions distinguished from the futurity. An obligation is not classified conditional because it performing not yet to be due. Contingent conduct need not necessarily independent of any external event. It may be condition of voluntary act or future conduct, one of the parties or third party. எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டை வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நாட் நெசசரி சார், இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேர்ட் பார்ட்டி டிசைட் பண்ணுறதாகவும் இருக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸில் வந்து 32ல் வந்து செக்ஷன் 32, செக்ஷன் 33, 34 and 35 agreement
அக்ரிமெண்ட் ஆஃப் கண்டிஜன் லைபிலிட்டி இம்பாசிபிலிட்டி ஈவெண்ட் வைடு. கண்டிஜன் கண்டிஜன் லைவ் கான்ட்ராக்டாக இருந்தால் கூட இம்பாசிபிலிட்டிஸ் வந்து வைடு தான். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.